ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது உங்கள் சந்தீப் மாம்ஸ் டைரி. இந்த வீடியோவில் சந்தீப்போட அப்பத்தா திரும்ப வந்துட்டாங்களே. போன வீடியோவில் வணக்க கிராமத்து நாட்டுக்கோழி ஸ்பெஷல் செஞ்ச மாதிரி இந்த தடவை மீன் குழம்பு செய்ய போகிறாங்க. ஜென்ரலாக வீட்டில் நான்வெஜ் எடுத்திங்கன்னா அது நல்ல ஸ்பேசியஸான இடத்துல இல்லைன்னா வெளியில் வச்சு க்ளீன் பண்ண முடியுது, இல்லை மொட்டை மாடியில் க்ளீன் பண்ண முடியுதுன்னா நீங்கள் அங்கே வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. பொதுவாக அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு கிச்சனுக்குள்ளே அந்த ஸ்மெல்லு வந்துட்டு ரூமிங் ஆகவே ஆகாது. அதனாலேயே அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஊர்லேயும் சரி இங்கேயும் சரி நான்வெஜ் க்ளீன் பண்ணணுன்னா வெளி இடத்துக்கு வந்துடுவாங்க. மீனில் நல்லா உப்பை போட்டு நல்லா கிளறி எடுத்துட்டாங்க. நாங்கள் கட்லா மீன் தான் ஜென்ரலாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க எல்லாருமே எங்கள் வீட்டில். அதனால் நாங்கள் வாங்கும்போது தோலெல்லாம் நல்லா உரிச்சே வாங்கிடுவோம். அது எங்களுக்கு மாஸ்டர் ஸ்பெஷல் கட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன தான் கடையில் அவங்க கட் பண்ணி கொடுத்துட்டாலும் நம்ம க்ளீனிங் மெத்தடு தாங்க நம்ம சாப்பிடும் போது அந்த நான்வெஜ் ஸ்மெல்லு வந்து நம்மளுக்கு எடுக்காமல் இருக்கும். நல்லா உள்ளே இருக்கிற செதில் மீன் எல்லாமே நல்லா எடுத்துட்டாங்க பாருங்கள். ஃபிஷ்ஷு மட்டும் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ண வேண்டாம். டேப்பில் தண்ணி தனியாக பாத்திரத்தில் பிடிச்சி வச்சு வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனல் டச்சாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டில் பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம். அந்த தண்ணியில் இந்த மீன் போட்டு நீங்கள் முக்கி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மீனோட அந்த கவிச்சி ஸ்மெல்லு வரவே வராது. ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுதான் இந்த மீன் குழம்பு செய்கிறதோட மெயின் டிப்ஸே. ஒரு பக்கம் மீன் குழம்போட ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்டு இருந்தது. சந்தீப்போட மாமா வந்துட்டு அவன் பர்த்டேக்கு வந்திருந்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப பயங்கரமாக ஃபன்னாக விளையாடிட்டே இருந்தாங்க. மீனெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் இதை நல்ல மீன் மசாலா போட்டு தடவி ஒரு பக்கம் வச்சாச்சு. அப்பாயி ஊர்லேருந்து வந்திருந்ததுனால எங்களுக்கு வடகமெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போனாங்க. சந்தீப்க்கு ஒரே ஜாலி தான். அப்படியே வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி புளி ஊற்றி குழம்பு கூட்டி வச்சு மீன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் அப்டேஷனுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.